அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஸ்ட் லைவ் எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் லைவ் சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம குடுத்துருவோம். ஒரு சில ஸ்பீடு வந்து டிக்டேஷன் போட்டுருவோம். ஓகேங்களா? இப்ப நம்ம லைவ்ல கிட்டத்தட்ட வெறும் 9 பேர் தான் கலந்துட்டு இருக்கீங்க. என்னோட சேர்த்தா ஒரு 10 பேரு. ஆனா, இங்கிலீஷ் அட்டன் சீனியர் நம்ம பேட்ச்ல கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல இருக்கீங்க. இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர்லயே கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருக்கீங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க. பட் இங்க ஜாயின் பண்ணியிருக்கிறது ஓவராலா ஒரு 10 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கம்மியா தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இது என்ன ஒரு அலட்சியம் அப்டின்னா, நம்ம வந்து இத ரெக்கார்ட் பண்ணிர்றோம். ரெக்கார்ட் பண்ணி அத YouTubeல போடுறதுனால அப்ப பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. ஓகே, அப்பயாவது பார்ப்பாங்க அப்டின்னு நம்ப பார்த்தா, அப்பயும் பார்க்கறதில்ல. அப்பயுமே அதுவும் ஒரு YouTube ஸ்டூடண்ட்ஸாவது பார்த்துர்றாங்க. ஆனா நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இத வந்து ஒரு ஆ என்ன சொல்றது? பெரிய விஷயமா நினைக்காம, பார்க்காம கூட விட்டுர்றாங்க. ஆரம்பத்துல வராங்க, பேட்ச்ல ஜாயின் பண்றாங்க. நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் போக, போக என்ன பண்றாங்கன்னா, அப்படியே வழி மாறிடுறாங்க. பாதை மாறிடுறாங்க. இது வந்து நம்ம பேட்ச்ல மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. மத்த எல்லா பேட்ச்ச பத்தியும் நான் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலயுமே அப்படிதான் பண்றாங்க. ஆரம்பத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, நல்லா ஜாயின் பண்ணிடுறாங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. நாள் ஆக, ஆக, ஆக சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம விட்டுர்றாங்க. ஒரு சிலர் வந்து ஆரம்பத்துல சரியா பிராக்டிஸ் பண்ணாம நாள் ஆக, ஆக நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா, இது நெறைய கேட்டகரி எப்படி இருக்காங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு ஃபயரா இருக்காங்க. நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் போக, போக என்ன பண்ணாங்க, சரியா பிராக்டிஸ் பண்றது இல்ல. ஆ ஸோ அந்த மாரி இல்லாம ரெகுலரா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ரெகுலரா அந்த கைடன்ஸ கரெக்ட்டா யூஸ் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். 100% பாஸ் பண்ண முடியும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பளோட பிராக்டிஸ் மெத்தட் இருக்கு. நம்ப YouTubeலயே நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாரி பேட்ச்சுக்கும் நம்ம ஒரு சில வீடியோஸ் வந்து குடுத்துருக்கோம். பிராக்டிஸ் பண்ற மெத்தடு. அதன்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா 100% நான் உறுதியா சொல்றேன் பாஸ் தான். இப்ப கூட போன வாரத்துல 3 பேரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. 3 பேர் நம்ம இங்கிலீஷ் அட்டன் சீனியர் குரூப்ல இருந்து கேட்குறாங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணேன். ஆனா எனக்கு வந்து சரியா வரல அப்டின்னாங்க. எனக்கு ஒரு அதிசயமா போச்சு. ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. அது எப்புட்றா நம்ப சொன்ன மெத்தட் பிராக்டிஸ் பண்ணி அது எப்படி வராம இருக்கும்? நம்ம மெத்தட் யூஸ் பண்ணா கண்டிப்பா டிஸ்டிங்ஷன் இல்லன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸாவது வாங்குற அளவுக்கு தான் நம்ம மெத்தட் இருக்குமே. என்ன இப்படி சொல்றாங்கன்ட்டு திருப்பி நான் கொஸ்டின் பண்ணேன். கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். எத்தன பேட்ச் பிராக்டிஸ் பண்ணீங்க? 20ன்றாங்க ஒருத்தவங்க 30ன்றாங்க ஒருத்தவங்க 35ன்றாங்க. ஸோ 20, 30, 35 பேசேஜ் வந்து நம்ம சொன்ன மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணா எப்படி பாஸ் பண்ண முடியும்? நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு வார்னிங் குடுத்துருப்போம். குறைந்தபட்சம் ஒரு 60 பேசேஜ். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப வெரி ஈஸி. என்னன்னு கேளுங்க. 60 நாள் தொடர்ச்சியா 60 பேசேஜ் பிராக்டிஸ் பண்ணா பாஸ் அவ்வளோதான். இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப 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 எஃபோர்ட் போடணும். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிலாம் கிடையாது. 60 நாள் எஃபோர்ட் போடுங்க. 60 நாள் கஷ்டப்பட்டாவே பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஷார்ட் ஹேண்ட். நம்ம பிராக்டிஸ் பண்ண சொல்ற மெத்தட் அதான். 60 நாள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு 60 பேசேஜ் முழுமையா பிராக்டிஸ் பண்ணா பாஸ் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. இத நம்ம ஸ்டூடண்ட்ஸ் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்க வந்து வருத்தமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. 20, 20 லைன் அல்லது 25, 25 லைன். ஒரு பேஜ்ல 24 லைன் இருக்கும். ஓகேங்களா? இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த 24 லைன் நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பேசேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு பேசேஜுக்கும் ஒரு 14 அல்லது மேக்ஸிமம் ஒரு 16 பக்கம் வரும். ஒரு நார்மலா ஸ்ட்ரோக் போட்டீங்கன்னா 14 கொஞ்சம் ஸ்ட்ரோக் பெருசா இருந்தா 16 பக்கம். ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 15 பக்கம் நல்லா கவனிங்க. 15 பக்கம் உங்களால ஒரு நாளைக்கு எழுத முடியாதா? 15 பக்கம் லைன் பை லைன் எழுதணும். ஒரு 6 டைம் வந்து நீங்க ஸ்பீடு போட்டு பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுத போறீங்க. அவ்வளவுதான். ஒன் டே ஓகே. ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரம் ஆயிரும். அக்செப்ட் பண்றேன். பட் இத ஒரு 60 நாள் பண்ணாலே நீங்க பாஸே. அத ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அத பண்ணாம நான் 20 பண்ணியிருக்கேன், 30 பண்ணியிருக்கேன், 40 பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது வந்து உறுதியா சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஆனா நான் 60 பேசேஜ் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சார் நான் 60 பேசேஜ் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னால வந்து பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நான் திருப்பி அவங்ககிட்ட ஒரே கேள்வி தான் கேட்பேன். நான் சொன்ன மெத்தட்ல 60 பேசேஜ் பிராக்டிஸ் பண்ணீங்களா? அப்படி பிராக்டிஸ் பண்ணியிருந்தா 100% நீங்க இப்பவே ரிசல்ட் எழுதி வச்சீங்க பாஸ் அப்படின்னு நான் சொல்லிருவேன். ஆனா அவங்களே வந்து சொல்றாங்க. அவங்களே தயங்குறாங்க. நம்ம திருப்பி ஒரே ஒரு கொஸ்டின் தான். நான் சொன்ன மெத்தட் படி 60 பேசேஜ் பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டா, அந்த இடத்துல அப்படியே முழிச்சிடுறாங்க. இல்ல 20, 25, 30 இல்லன்னா
ஒரு 30 பேசேஜ் தான் நீங்க சொன்ன மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு 5 லைன் தான் எழுதினேன் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி வந்து ஷூரா சொல்ல முடியும்? ஒரு உறுதியா சொல்ல முடியும். அதனால தான் நான் என்ன சொல்றேன், ஒரு 60 பேசேஜ் 24, 24 லைன் 15 பக்கம் டெய்லி எழுதி, ஒரு 6 டைம் ஸ்பீடு போட்டு எழுதி, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதி 60 நாள் கஷ்டப்பட்டா முடிஞ்சு போச்சு வேலை. அதுக்கப்புறம் நீங்க இப்ப எக்ஸாம் முடியுது. நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிப்ரவரி 2024 எக்ஸாம் முடியுது. பிப்ரவரி மாசத்த விட்டுருங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துருச்சு. அது அடுத்த குழப்பம். சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லன்னு வச்சுக்கங்களேன். பிப்ரவரி முடியுதா? மார்ச், ஏப்ரல் 2 மாசத்துல நான் சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க பாஸ். அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல அப்ப கூட உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஒரே நாள்ல எழுத முடியலையா? இப்படி கூட வச்சுக்கலாம். 120 நாள் டைம் எடுத்துக்கங்க. ஒரு பேசேஜ 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. 120 நாள். அப்ப கூட பாருங்க மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜூனோட கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் உங்களுக்கு போனஸ். ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட அதுல ஒரு 40 நாள் இருக்கு. ஜூலைல ஒரு 30 நாள்னு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட்ல ஒரு 10 நாள்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 நாள். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அது ஒரு சின்ன விஷயத்த இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட்னா ரொம்ப ரொம்ப டஃப்ன்னு நினைச்சுக்கிறோம். டஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த டஃப்ப வந்து 60 நாள்ல வந்து அந்த டஃப்ப ஈஸியா நம்மளால மாத்த முடியும். அது ஆனா ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் பண்றதே இல்ல. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் சீனியர்ல ஃபெயில் ஆகுறாங்க. இப்ப இதுவே வந்து நல்லா கவனிங்க. தமிழ் ஷார்ட்ஹேண்ட் ஜூனியரோ, தமிழ் ஷார்ட்ஹேண்ட் சீனியரோ, இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் ஜூனியரோ ஒருவேள நீங்க 40 பேசேஜ் தான் நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, பாஸ் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஒரு ஒரு 80% கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் சீனியர் பொறுத்தவரைக்கும் அந்த பாசிபிலிட்டி கம்மி தான். ஒரு 30 பேசேஜோ, 40 பேசேஜோ நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு சான்சஸ் எப்படின்னா 30, 70 தான். 30% பாஸ் பண்ணலாம். 70% அது ஃபெயில் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே என்ன பண்ணுவேன்னா, நம்ம சொன்ன மெத்தட் அந்த மெத்தட் வீடியோவ ஆரம்பத்தில 1 வீக்லயே நான் குடுத்துருவேன். இதுதான் மெத்தட். அந்த மெத்தட் படி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க எதையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. ஷெட்யூல பார்க்குறீங்க. அந்த மெத்தட் படி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. நம்மகிட்ட பிடிஎஃப் கரெக்ட்டா நம்ம வந்து ஹார்ட்வேர்ட்ஸ் பிடிஎஃப்பும் குடுத்துருவோம். நம்ம ஆடியோவும் குடுத்துருவோம். புரியுதுங்களா? மேபி காலையில அனுப்ப வேண்டிய ஆடியோவ சில நேரம் சாயந்தரம் அனுப்பியிருக்கேன். அது பண்ணியிருக்கேன். பட் எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு நாள் நீங்க பின்னாடி போனா கூட நீங்க முடிச்சிடலாம். நீங்க 1 வாரம் பின்னாடி போனா கூட நம்மளோட ஷெட்யூல ஃபாலோ பண்ணா பாஸ் பண்ணலாம். இல்ல 10 நாள் பின்னாடி போனா கூட பாஸ் பண்ண முடியும். ஆனா என்ன அப்டின்னா, ஒரு 60 சப்போஸ் நம்ம ஷெட்யூல ஃபாலோவே பண்ண முடியல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா கவனிங்க. 60 நாள் நீங்களே ஒரு ஷெட்யூல் போடுங்க. நம்ம சொன்ன பிராக்டிஸ் பண்ண மெத்தட் சொல்லியிருக்கோம்ல, அந்த மெத்தட் எடுங்க. அந்த மெத்தட் படி நீங்க ரெகுலரா ஒரு 60 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்பளே ஆடியோ குடுத்துர்றோம். ஸ்டூடண்ட்ஸோட ஆடியோவும் இருக்கு. ஆடியோ குடுத்துர்றோம். பிடிஎஃப்பும் குடுத்துர்றோம். என்ன பிடிஎஃப்? இந்த மாரி வந்து ஹார்ட்வேர்ட்ஸுக்கான பிடிஎஃப். ஓகேங்களா? ஷார்ட்கட் ஃப்ரேசஸ் ஹார்ட்வேர்ட்ஸ் இதுவும் குடுத்துர்றோம். நீங்க அத கூட பார்க்க தேவையில்லங்க. ஜஸ்ட் சிம்பிள்ங்க. நம்ம குடுக்கக்கூடிய ஆடியோ. அது ஒண்ணு. டெய்லியும் நம்ம சொன்ன மெத்தடுல ஒரு பேசேஜ் பிராக்டிஸ் பண்றீங்க. அவ்வளவுதான் சிம்பிள். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்க. இதுக்கு வந்து நீங்க பெரிய லெவல்ல என்ன மெத்தடு, எப்படி அப்படின்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. வெரி சிம்பிள். நம்ப சொல்லியிருக்கக்கூடிய பிராக்டிஸ் மெத்தட் வீடியோ பார்க்குறீங்க. அதன்படி டெய்லி ஒரு பேசேஜ் பிராக்டிஸ் பண்றீங்க. நம்ம கிட்ட ஆடியோ நம்ம ரெகுலரா நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கோம். அத வச்சும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் சிம்பிள். அப்புறம் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒவ்வொரு நாளும் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, 60 நாள்ல முடிஞ்சிரும். இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. 10 நாள் இப்ப 1 வாரம் தான் இருக்கு. கரெக்ட்டா 7 டேஸ் அல்லது 8 டேஸ் தான் இருக்கு. இந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் உண்டு. இப்ப ரிவிஷன் தான் நம்ம பார்த்தோம். ஒரு நாளைக்கு ஒரு 5லருந்து ஒரு 10 பேசேஜ் ரிவிஷன் பண்ணலாம். ஆல்ரெடி நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு பேசேஜ் 2 டைம் அல்லது 3 டைம். 3 ஸ்பீட் வச்சு நீங்க எழுதலாம். 6 நிமிஷம் ஸ்பீட் வச்சு எழுதலாம். அல்லது 6.25 நிமிஷம் ஸ்பீட் வச்சு எழுதலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். இதுலயுமே இந்த 6 நிமிஷம், 6.25 நிமிஷம் ஸ்பீடு யார் எழுதணும் அப்டின்னா, எனக்கு 7 நிமிஷத்துல நல்லா ஸ்ட்ரோக் வருது. நல்லா ஸ்ட்ரோக் போட முடியுது. 7 நிமிஷத்துல போட்ட ஸ்ட்ரோக்க, என்னோட ஸ்ட்ரோக்க நல்லா நானே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்டின்றவங்க தான் 6.25க்கு போகணும். அத விட்டுட்டு 7 நிமிஷம் ஸ்பீடா எனக்கு சரியா வரல அப்டின்னா, நீங்க 6.25 போனீங்கன்னா, இன்னும் உங்களோட ஸ்ட்ரோக்கே சுத்தமா மாறும். சுத்தமா சேஞ்ச் ஆகும். வேற வேற மாதிரி மாறுச்சுன்னா, உங்களால எக்ஸாம்ல உங்க ஸ்ட்ரோக்க நீங்களே கண்டுபிடிக்க முடியாது. அது ஃபெயிலுக்கு கொண்டு போய் விட்டுரும். புரியுதுங்களா? அதனால இப்போதைக்கு உங்களால
7 நிமிஷத்துல நல்லா எழுத முடியுதான்றது தான் நீங்க பார்க்கணும். 7 நிமிஷத்துல உங்களால நல்லா எழுத முடியணும். உங்களோட ஸ்ட்ரோக்க நீங்க ரீட் பண்ணும்போது உங்களால நல்லா ரீட் பண்ண முடியணும். டவுட் வரக்கூடாது. அப்படியே டவுட் வந்தாலும் திருப்பி நீங்க ரீட் பண்ணும்போது அந்த அந்த வார்த்தை சரியா நீங்க ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. அப்படி இருந்தா தான் நீங்க 6.25 நிமிஷம் ஸ்பீடுக்கே நீங்க போகணும். அத விட்டுட்டு எனக்கு 7 நிமிஷத்துலயே சரியா வரல சார். நான் 6.25 எழுதுறேன், 6.5 எழுதுறேன்னா, அப்ப என்ன உங்க ஸ்ட்ரோக் மாறும். உங்களோட ஸ்ட்ரோக்க நீங்களே கண்டுபிடிக்க முடியாத மாரி மாறும். எக்ஸாம்ல வந்து அது ஃபெயில் ஆகுறதுக்கு வழிவகுத்துரும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, 7 நிமிஷம் ஸ்பீட ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா எழுதுங்க. அதுக்கப்புறம் 6.25, 6.5 கூட போலாம். 6.15 கூட போலாம். அதுக்கு மேல போகணும்ன்ட்டு அவசியம் இல்ல. புரியுதுங்களா? ஒரு 6.15க்கு மேல 6 கூட நீங்க அவசியம் இல்ல. நீங்க 6.5 வரைக்கும் எழுதலாம். 6.5 நிமிஷம் வரைக்கும் நீங்க போட்டு பார்க்கலாம். அதுக்கு மேல கூட 6.15 கூட நீங்க போக தேவையில்ல. 7 நிமிஷம் ஸ்பீடு, 6.25 நிமிஷம் ஸ்பீடு, 6.5 நிமிஷம் அவ்வளோதாங்க. இத நீங்க சரியா ஃபாலோ பண்ணா போதுமானது. உங்களால 7 நிமிஷம் ஸ்பீடு எழுத முடியலன்னா 6.25ஓ 6.5ஓ நீங்க போயும் வேஸ்ட் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இப்ப இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்ல அது நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு 7 நிமிஷம் ஸ்பீடு நல்லா வருதா? 6.25, 6.5ல பிராக்டிஸ் பண்ணுங்க. 7 நிமிஷம் ஸ்பீடு நல்லா வரலையா? 7 நிமிஷம் ஸ்பீட நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு 2 டேஸ் இருக்கும்போது 6.25, 6.5க்கு போங்க. புரியுதுங்களா? இப்படிதான் பண்ணி ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு 5ல இருந்து ஒரு 10 நம்மளே குடுக்குறோம். ஒரு 10 பேசேஜ் அல்லது 8 பேசேஜாவது என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பாருங்க. நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் குடுத்துட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன பேசேஜ்ன்னு சொல்லி நம்ம டெலகிராம்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பேசேஜ்ன்னு சொல்லி நம்ம டெக்ஸ்ட் மெசேஜா குடுத்துட்டு இருக்கோம். சப்போஸ் அத ஃபாலோ பண்ண முடியல. என்ன பண்ணலாம்? நீங்களே வந்து 1971ல இருந்து 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய பேசேஜ இந்த ஒரு 8 நாள் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 10, 10 பேசேஜா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. புரியுதுங்களா? 10, 10 பேசேஜா ஸ்ப்ளிட் பண்ணா கூட 80% தான் வருது. ஆனா 100, 110 பேசேஜ் நீங்க ரிவிஷன் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? 1973ல இருந்து ஒரு 78 வரைக்கும். அப்புறம் 1981ல இருந்து 85 வரைக்கும். அப்புறம் 1991ல இருந்து 95. அப்புறம் 2001ல இருந்து 2005. அப்புறம் 2011ல இருந்து 2015. அப்புறம் 2019ல இருந்து 2023. ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 பேசேஜ் 8ல இருந்து ஒரு 10 பேசேஜ் நீங்க வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன்ன்றது ஜஸ்ட் ஹார்ட் வேர்ட்ஸ் கண்ணுல பார்க்குறீங்க. அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் இப்பலாம் எழுத நேரம் இல்ல. இன்னும் 8 நாள் தான் இருக்கு. ஹார்ட் வேர்ட்ஸ கண்ணுல பார்க்குறீங்க. ஓகேங்களா? கண்ணுல பார்த்துட்டு புக்க க்ளோஸ் பண்ணி ஒரு 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 பேசேஜ்க்குரிய ஹார்ட் வேர்ட்ஸ ஒரு ஒரு 3 நிமிஷம் பார்க்குறீங்க. அவ்வளோதான். டக்குன்னு பார்க்குறீங்க. புக்கு, நோட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸ்பீடு 7 நிமிஷம் ஸ்பீடு போடுறீங்க. எழுதுறீங்க. அதே பேசேஜ அதே பேசேஜ 6.25 நிமிஷம் போடுறீங்க, எழுதுறீங்க. அடுத்து 6.5 நிமிஷம் போடுறீங்க, எழுதுறீங்க. 7 நிமிஷத்துல நல்லா வந்தா 6.25, 6.5. 7 நிமிஷத்துல சரியா வரலன்னா, அடுத்த ஸ்பீடு 7 நிமிஷம். அடுத்த ஸ்பீடு 7 நிமிஷம் அவ்வளவுதான். 2 அல்லது 3 முறை ஒரு ஸ்பீடு எழுதுறீங்க. இதே மாரி ஒரு 8ல இருந்து 10 பேசேஜ் ஒரு நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. 8 நாள் முடிஞ்சிருச்சுங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10, 10 பேசேஜா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, 8 நாள்ல 80 பேசேஜ வந்து நீங்க முடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி ஆகணும். ரிவிஷனுக்கு நம்ப வந்து இன்னன்னைக்கு இன்னென்ன ரிவிஷன் நம்ம ஷெட்யூல்ல போடுறோம். அது உங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னா 8 நாளைக்கு நீங்களே பிரிச்சுக்குங்க. பிரிச்சுக்கிட்டு ரிவிஷன் பண்ணுங்க. 10, 10 பேசேஜா பிரிச்சுக்கிட்டு, இப்ப நம்ம சொன்ன மெத்தட்ல வந்து ரிவிஷன் பண்ணுங்க. கடைசியா ட்ரை பண்ணி பாருங்க. பேசேஜ் ஒருவேளை ஈஸியா வந்துச்சுன்னா பாஸ் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. போன முறை என்ன ஆச்சுன்னா, ரொம்ப ஈஸியான பேசேஜ். அதுல நெறைய பேரால பாஸ் பண்ண முடியாம போயிருச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருந்தா கூட அந்த பேசேஜ்ல பாஸ் பண்ணிருக்கலாம். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட நான் அப்பவே சொல்லியிருந்தேன். நெறைய பேர் பாஸ் பண்ணுவாங்கன்னு. 800க்கு மேற்பட்டவங்க பாஸ் பண்ணிட்டாங்க இங்கிலீஷ் அண்ட் சீனியர்ல. ஸோ பேசேஜ பொறுத்து தான். பேசேஜ் ஈஸியா இருந்தா 800, 900 பேர் வரைக்கும் பாஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ் அண்ட் சீனியர். பேசேஜ் வந்து ஒரு ஆவரேஜா இருந்தா ஒரு 400 to 600 வரைக்கும் பாஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 400 பேராவது பாஸ் பண்ணுவாங்க. பேசேஜ் டஃப்பா இருந்துச்சுன்னா ஒரு 100 பேர் அல்லது 150 பேர் பாஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுதான். இப்ப டஃப்பா இருந்தா கூட அதிகமான ஆட்கள் பாஸ் பண்ற அளவுக்கு சிலர் வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வந்தாலும் தயாரா இருக்கணும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. பேசேஜ் ஈஸியா வந்துச்சுன்னா மட்டும் கோட்டை விட்டுறக்கூடாது. போன முறை மாரி. போன முறைலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான பேசேஜ். ஆகஸ்ட் 2023 சொல்றேன். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பேசேஜ்ல நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். பண்ண முடியல அப்படின்னா, பிப்ரவரி 2024 ஒரு வேளை ஈஸியா கேட்டுட்டாங்கன்னா, அத நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாது. கரெக்ட்டா பாஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க ரிவிஷன் மெத்தட ஒரு 8 நாள் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. டிஎன்பிசி அதுக்கப்புறம் ஒரு 9 நாளுக்கு அப்புறம் டிஎன்பிசி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ரிவிஷன் மெத்தட
சரியா ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ரிவிஷன் கண்டிப்பா நல்லா குடுங்க. பேசேஜ் ஈஸியா வந்துச்சுன்னா, இந்த ரிவிஷன் மெத்தடே போதுமானது பாஸ் பண்றதுக்கு. ஒருவேளை பேசேஜ் மீடியமா வந்துச்சுன்னா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் 2 கிளாஸ் வாங்குற அளவுக்கு. ஓகேங்களா? பேசேஜ் டஃப்பா இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி நீங்க பிராக்டிஸ் பண்ணி இந்த ரிவிஷனும் பண்ணா தான் பாஸ் பண்ண முடியும். பேசேஜ் டஃப்பா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா, ஒரு எக்ஸாம்ல வெறும் 99 பேர் தான் இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியர்ல பாஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்ல ஒரு 150 கேண்டிடேட்ஸ் தான் பாஸ் பண்ணாங்க. 199 கிட்ட பாஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான். ஒரு 200க்குள்ள தான். அது வந்து பேசேஜ் டஃப்பா இருந்தா. அப்ப வந்து நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் பாஸ் பண்ண முடியும். பேசேஜ் ஒருவேளை ரொம்ப ஈஸியா வந்துச்சுன்னா, நம்ம சுமாரா பேசேஜ் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருந்தா கூட பாஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்றேன். கடைசியா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. பேசேஜ் ஒருவேளை ஈஸியா இருந்துச்சுன்னா, ஓகே. பாஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மீடியமா இருந்துச்சுன்னா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2ண்ட் கிளாஸ் வரைக்கும். எப்படியாவது 2ண்ட் கிளாஸாவது வாங்கிரலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால கிவ் அப் பண்ண வேணாம். லாஸ்ட்டா ஒரு 8 நாள் நல்லா பிராக்டிஸ் பண்ணியும் ட்ரை பண்ணுங்க. இதான் விஷயம். எக்ஸாம் அடுத்த வாரம் தமிழ் எக்ஸாம் வந்து சனிக்கிழமை. இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ஞாயித்துக்கிழமை. தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர் வந்து சனிக்கிழமை. புரியுதுங்களா? இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் சீனியர் வந்து ஞாயித்துக்கிழமை. இதான் விஷயம். எக்ஸாம் அதாவது எக்ஸாம் டேட் எப்பன்னு கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சிலர் கேட்குறாங்க. எக்ஸாம் டேட் கேட்கும்போது ரொம்பவே எனக்கு வந்து அது ஆச்சரியம், அதிர்ச்சியாவே ஆயிட்டேன். எக்ஸாம் டேட் தெரியாம இருக்காங்களா? அப்படின்ட்டு. அது வெப்சைட்ட பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாம நம்ம வீடியோஸ் வேற குடுக்குறோம். எப்ப எக்ஸாம்னு சொல்லிட்டு வீடியோஸ் வேற குடுத்துருக்கோம் நம்ப. புரியுதுங்களா? அதையும் பார்க்கல. வெப்சைட்டையும் பார்க்கல. அப்புறம் என்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. எக்ஸாம் டேட் கேட்கிறதெல்லாம் ரொம்ப அது ஆபத்தான விஷயம். ஏன்னா வெப்சைட்ல ரிலீஸ் பண்றாங்க. YouTubeலயும் நெறைய சேனல்ல போடுறாங்க. நம்பளும் போட்டிருக்கோம் எக்ஸாம் டேட். புரியுதுங்களா? நம்ப வந்து அந்த அட்டவணை போட்டிருக்கோம் YouTubeல. அதையும் மீறி நீங்க கேட்கிறீங்கன்னா, அது ஏன் இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்கன்றது தான் எனக்கு புரியல. எக்ஸாம் டேட் தெரியலன்னா, அது ரொம்ப தவறான விஷயம். நீங்க என்னதான் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும், எக்ஸாம் டேட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம எக்ஸாம் டேட் என்ன சார்ன்னு கேட்கும்போது, அ அது ரொம்ப வந்து மனசுக்கு வருத்தமா இருக்கு. என்னடா எக்ஸாம் டேட்ட போய் நம்மகிட்ட கேட்கிறாங்களே! எக்ஸாம் டேட் கூட தெரியாம இருக்காங்களா ஸ்டூடண்ட் அப்டின்ட்டு. ஸோ அது பண்ணக்கூடாது. எக்ஸாம் டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு சில பேசேஜ் வந்து நம்ம வாசிப்போம். நீங்க எழுதுங்க. 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸு. சப்போஸ் ஜூனியர் ஸ்டூடண்ட்ஸால எழுத முடியல அப்படின்னா விட்டுறலாம். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்காக எஃபோர்ட் போட்டு எழுதணுன்ட்டு இல்ல. உங்களால முடிஞ்ச ஸ்ட்ரோக்க, தெரிஞ்ச ஸ்ட்ரோக்க போடுங்க. இல்லன்னா பரவால்ல. இங்கிலீஷ் அண்ட் சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா எழுதுங்க. 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ்ல போடுறேன். 7 நிமிஷத்துலயே நான் போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வந்து நீங்க கரெக்ட்டா டைமுக்கு போயிருங்க. ஓகேங்களா? அதுல அந்த டைம் டேபிள்ல என்ன டைம் போட்டிருக்கோ, அத விட 1 ஹவர் பிஃபோரா போறது தான் நல்லது. சார் 1 ஹவர் பிஃபோரா போணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது போறது தான் நமக்கு நல்லது. சேஃப். ஒரு 1 ஹவர் பிஃபோரா போறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பா நல்லா கவனிச்சுக்க பென்சில். ஓகேங்களா? பென்சில் எடுத்துக்கங்க. ஷார்ப்பனர் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஹால் டிக்கெட் எப்போ வரும்னு கேட்குறீங்க. ஹால் டிக்கெட் வந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. வழக்கமா லாஸ்ட் வாரத்துல தான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல சில நேரத்துல லாஸ்ட் 3 நாள் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எக்ஸாக்ட்டா இந்த டேட்ல தான்னு சொல்ல முடியாது. ஆனா, நீங்க எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ, அல்லது 5 நாளைக்கு முன்னாடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அல்லது மேக்ஸிமம் 7 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம திங்கள்லேருந்து புதன்கிழமைக்குள்ள எதிர்பார்க்கலாம். திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள்ல 1 நாள் ஹால் டிக்கெட் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹால் டிக்கெட் வரும்போது கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஹால் டிக்கெட் வரும்போது கண்டிப்பா வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். புரியுதுங்களா? கண்டிப்பா வந்து ஒரு வீடியோ போடுவோம். அப்படி இல்லன்னா பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியப்படுத்துவோம். ஸோ ஹால் டிக்கெட் வரும்போது தெரியப்படுத்திருவோம். இன்னைக்கு காலைல வருதுன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியப்படுத்திருவோம். புரியுதுங்களா? ஸோ ஹால் டிக்கெட், பென்சில், ஷார்ப்பனர். சில பேர் பிளேடால சீவுவாங்க. அது அவங்கவங்களோட விருப்பம். சில பேர் சின்ன கத்தி வச்சுட்டு சீவுவாங்க. ஓகே. நீங்க வழக்கமா எதுல சீவுவீங்களோ, அதுல மோஸ்ட்லி ஷார்ப்பனர் தான் வச்சிருப்பாங்க. ஸோ நல்லா கவனிங்க. பென்சில், ஷார்ப்பனர், ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இது 3ம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் பேப்பர்லாம் எழுதுற மாரினா ஸ்கேல் வச்சுக்கணும். பென்சிலாலேயே கோடு போடலாம். 2ண்ட் பேப்பர் எழுதுறவங்க 2 ப்ளூ அண்ட் பிளாக் 2 யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
கொஞ்சம் கொஸ்டின்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ஹெட்டிங்லாம் வர மாதிரி இருக்கு. இப்ப ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் ஹெட்டிங்லாம் போடணும் அப்படின்றப்ப இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கொஸ்டின் எழுதுறீங்கன்னா மேல அட்வர்டைஸ்மெண்ட்னு போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கலாம் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஏஜ் குவாலிஃபிகேஷன்லாம் வரும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பிளாக்ல எழுதிட்டு இந்த சைடு உள்ளதை ப்ளூல எழுதலாம். புரியுங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் நடுவில் இப்போ வந்து டெண்டர் நோட்டீஸ் இருக்கப்ப அந்த அமௌண்ட்லாம் வரும். டெண்டர் நோட்டீஸ் அமௌண்ட் வரும், என்ன ஒர்க்குன்னு வரும், என்ன அட்ரஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் பிளாக்ல நடுவில் எழுதிட்டு மற்ற விஷயங்கள்லாம் ப்ளூல எழுதலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து பிளாக்ல. இப்போ ஆக்சிடென்ட்னு வரும்போது அது எந்த இடத்துல நடந்துச்சு அதெல்லாம் வரும்ல. ஸோ அது அட்ரஸ் வரும் ஆக்சிடென்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிளாக்ல எழுதி ப்ளூல மீதி எல்லாம் ப்ளூல எழுதணும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாக்ல எழுதிக்கலாம். பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணுங்க. கொஸ்டின் அந்த ஆன்சர் ஒரு ஆன்சர் எழுதி முடிச்ச உடனே ஃபுல்லா கோடு போட்டுருங்க. அது பென்சிலால போட்டாலும் சரி, இல்ல பிளாக் லெட்ல போட்டாலும் சரி. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? பென்சில், ஷார்ப்பனர், ப்ளூ லெட்டு, பிளாக் லெட்டு, அப்புறம் ஸ்கேலு, ஹால் டிக்கெட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? நான் திருப்பி அப்டேட் பண்றேன். இதை பத்தி வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவோ ஒரு வீடியோவோ நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஈஸியா வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இப்போ ஹை ஸ்பீட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ சாட்டர்டே சண்டே வந்து ஹை ஸ்பீட் எக்ஸாம் முடியட்டும். நமக்கு தகவல் வரும்போது ஹை ஸ்பீட் எக்ஸாம் பத்தி ஈஸியா இருந்துச்சா அல்லது நார்மலா, மீடியமா அல்லது டஃப்பா அப்படின்றத நம்ம வந்து குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? பார்ப்போம். ஓகே. ஒரு 8 நாள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம டிக்டேஷன் போடுவோம். வெயிட் பண்ணுங்க. தமிழ் ஷார்டன் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே, அதாவது 17 பிப்ரவரி 2024 தமிழ் ஷார்டன் காலையில 9 மணிக்கு டிக்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தமிழ் ஷார்டன் அதாவது சனிக்கிழமை. அதே மாதிரி அதாவது ஜூனியர் சொல்றேன். தமிழ் ஷார்டன் ஜூனியர் வந்து காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ தமிழ் ஷார்டன் ஜூனியர் போறவங்க 8 மணிக்கெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் தமிழ் ஷார்டன் சீனியருக்கு பாத்தீங்களா காலையில 11 மணிக்கு செகண்ட் பேப்பர். சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு செகண்ட் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜூனியருக்கு ஒரே பேப்பர் தான். செகண்ட் பேப்பர்லாம் கிடையாது. தமிழ் ஷார்டன் சீனியருக்கு 2 பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். தமிழ் ஷார்டன் சீனியர் காலையில 11 மணிக்கு செகண்ட் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 17/2/2024 அன்னைக்கு. ஸோ எக்ஸாமுக்கு 1 ஹவர் முன்னாடி அல்லது 1.5 மணி நேரம் முன்னாடி போறது நல்லது. ஓகேங்களா? இப்போ 9 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா ஒரு 8 மணிக்கு போங்க. 7:30க்கு போனா இன்னும் நல்லது. 11 மணிக்கு எக்ஸாம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கு போகணும். இல்லைன்னா 9:30க்காவது போயிடணும். இது வந்து தமிழ் ஷார்டன் எக்ஸாம். இங்கிலீஷ் ஷார்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே 18 பிப்ரவரி 2024 இங்கிலீஷ் ஷார்டன் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா சண்டே. அதாவது இன்னும் சொல்ல போனா தமிழ் ஷார்டன் எக்ஸாம் வந்து 17/2/2024 சாட்டர்டே. இங்கிலீஷ் ஷார்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே 18 பிப்ரவரி 2024 சண்டே அன்னைக்கு இங்கிலீஷ் ஷார்டன் எக்ஸாம். இங்கிலீஷ் ஷார்டன் ஜூனியர் காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு பேப்பர் தான், செகண்ட் பேப்பர் கிடையாது ஜூனியருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்டன் இன்டர்மீடியட் எக்ஸாம் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்ட் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஷார்டன் சீனியர் எக்ஸாம் வந்து காலையில 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செகண்ட் பேப்பர். ஸோ இங்கிலீஷ் ஷார்டன் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் 18 பிப்ரவரி 2024 சண்டே அன்னைக்கு காலையில 9:30க்கெல்லாம் உங்களோட எக்ஸாம் சென்டர்ல இருக்கணும். ஹால் டிக்கெட் வந்துடும், பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களோட எக்ஸாம் சென்டர்ல 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருங்க. 11 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 9:30 மணிக்கு போயிருங்க. இங்கிலீஷ் ஷார்டன் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்னா 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 7:30 மணிக்கு போயிருங்க அல்லது 8 மணிக்கு போயிருங்க. என்ன இவ்வளோ முன்னாடி போக சொல்றீங்களான்னு நினைக்க வேணாம். நீங்க போறது அவ்வளவு நல்லது. 1 ஹவர் அல்லது 1.5 மணி நேரம் முன்னாடி போயிருங்க. ஸோ இவ்வளவுதாங்க விஷயம். மதியம் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் நடக்கும். தமிழ் ஷார்டனுக்கும் சரி, இங்கிலீஷ் ஷார்டனுக்கும் சரி. மதியம் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்க பாதியிலலாம் எக்ஸாமை விட்டு வராதீங்க. எல்லாம் முழுமையா உட்கார்ந்து முழுமையா எஃபோர்ட் போட்டு கடைசி வரைக்கும் போராடிட்டு, புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் போராடி அதை எழுதிட்டு வாங்க.
ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து ஸ்பீடு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டிக்டேஷனுக்கு ரெடியா இருங்க. எல்லாம் ரெடி. ஒரு 2 நிமிஷத்துல டிக்டேஷன் ஆரம்பிச்சிரும். நீங்க பென்சில், நோட் எல்லாமே எடுத்துக்கங்க. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பென்சில் எடுத்துக்கங்க, நோட் எடுத்துக்கங்க. டிக்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரெடியா இருங்க. யாராச்சும் ஒருத்தர் நான் பேசுறது கேக்குதா அப்படின்றத மெசேஜ் பண்ணிருங்க. சாட்ல மெசேஜ் பண்ணாலும் ஓகே. அல்லது வந்து வாய்ஸ் குடுத்தாலும் ஓகே. கரெக்ட்டா கேக்குதா? நான் பேசுனது இது வரைக்கும் பேசுனது கரெக்ட்டா இருந்துச்சான்றத. சாட்ல தெரியப்படுத்துங்க. அல்லது வந்து ஒரு வாய்ஸ் ஆடியோல தெரியப்படுத்துங்க. ஓகே. ஓகே. எல்லாம் ரெடியா இருங்க. நம்ம டிக்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாம் ரெடி. இங்கிலீஷ் அட்டன் சீனியர். May 1976. 5 seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second. Start. Sir, I shall try to be as brief as possible, and I will hold out no threats of non-cooperation either with the finance minister or anyone else. It seems to me that in the statement that you made this morning before the debate started, you tried to indicate what, in your opinion, should be the scope of the debate at each stage of the budget discussion. I thought that your object was to give a short of warning to the House without laying down any rules that there should be, as far as possible, no repetition. I should say that the last speaker entirely missed this point
of your observation when he said that he expected the same points of view to be repeated 4 times even in the budget session. At the present moment, we are in a formative stage and we are building up a new machinery for the more effective financial control over the expenditure of the government. So, I would like to take this opportunity of making one or two suggestions which coincide with those mentioned by the last speaker. It is the intention of the Honorable Finance Minister to ask this House at a later stage to elect an estimate committee. The last speaker made a complaint that the Finance Minister has not been prompt in asking this House to take that step. I do not see how anyone in the position of the finance minister with the time at the disposal of the House could have appointed an estimates committee if it was seriously to scrutinize the expenditure of one or more ministers. In the circumstances in which we have found ourselves this year, I do not think the finance minister could have had recourse to any other step than the one which he has taken. Therefore, we find ourselves without an estimates committee at the present moment. I have no doubt that he will ask us before the session is over to elect an estimates committee which will scrutinize the estimates of one or more ministries according to its choice. I believe it is also his intention to ask us to elect a standing finance committee in addition to the estimates committee. While the estimates committee will suggest economies in accordance with the policies laid down by the government and sanctioned by the House, the standing finance committee, on the other hand, will look into new schemes of expenditure. At the present moment, therefore, we are in the position of having to adopt the appropriation bill without the benefit of the work of the estimates committee. I agree with the last speaker that there is a very strong case for continuing the standing committees of this House attached to the various ministries. I know that it has been argued that there are no standing committees in the House of the Commons, but I would like to point out that in the House of Commons, because of its long experience, there are on the opposition benches several members with inside knowledge of the administration. In this House, we know very little of the inside of administration. So it is these standing committees which give us limited opportunities to acquaint ourselves with the work of the different ministries. Then, sir, I am one if those who think the government has not been idle all these years, they have been active. It is wrong to say that the ministers have wasted their time. It would be wrong to put at the doors of any particular minister or at the head of the administration the sins of omission. Bombay 3, 1st August 1970, Messrs. Venkat and Company, 10 Barnaby Road, Bombay 8. Dear sirs, we are in receipt of your letter of 20th July and thank you for the same. It is unusual for your account to fall into arrears. We are very happy that you have given your yearly attention to the matter and we should very much appreciate you for your prompt reply and for your courtesy in informing us of exactly how you stand. We are very sorry to learn that there has been an unusual slackness in your trade and that is prevented you from settling your account in time.
We also notice that you wish to hold over the settlement until you are in a position to pay in full the amount of rupees 2000 owed by you. That we are glad to inform you that we are prepared to assist you to get over your present difficulty in another way. We have no objection to take back the goods you are unable to sell and to give you credit for them. This we hope you will realize will continuously reduce your debt. As a result, you will be able to clear your debt either by a single remittance or by 2 fortnightly installments. We shall be glad to hear that you approve of the above suggestion and are arranging to send us the unsold goods. Yours faithfully. Stop. கரெக்டா 7 நிமிஷத்துல பேசேஜ் வந்து முடிச்சிருக்கேன். மே 1976 ஒரு டஃப்பான பேசேஜ் தான். ஏன்னா 70ஸ்ல வரக்கூடிய பேசேஜ் டஃப்பா தான் இருக்கும். மோஸ்ட்லி டஃப்பா இருக்கும். ஒரு சில பேசேஜ் தான் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரிலாம் பேசேஜ் வந்துச்சுன்னா நம்ம இதையும் எழுதணும். ஸோ அதுக்கு தான் இந்த 70ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய பேசேஜையும் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 70ஸ்ல இருக்க பேசேஜை அப்படியே கேட்டு வச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றது எக்ஸாம் பேசேஜ் நம்ம வந்து தரவா இருக்கணும். அடுத்த பேசேஜுக்கு ரெடியா இருங்க. பென்சில் ஷார்ப் பண்ணாதவங்க ஷார்ப் பண்ணிக்கங்க. ரெடியா இருங்க. ரெடி? இங்கிலீஷ் ஷார்டன் சீனியர், November 1986. 5 seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second, start. Ladies and gentlemen, I have great pleasure in coming to this place and addressing the students of various schools and colleges in the city on the occasion of Bharati Day celebrations. I have been requested by the chairman of the reception committee not only to speak to you but also distribute prizes to those who have come out first in the various competitions including sports. It is a matter for appreciation that you have assembled here in large numbers for the purpose of listening to the speeches of distinguished leaders in different walks of life on the greatness of Bharati and the valuable message he gave us through his poems. This kind of meeting in a common place for 2 days is good because it would give you an opportunity to get together and have discussion among yourselves. I am told that this is the place where leaders of scouts and guides from different parts of the country camped
for some days during the last month. On the concluding day of the conference of the leaders of Scouts and Guides, I have the opportunity of saying a few words. At that time, I emphasized the need for the expansion of the Scout movement as it would create a sense of national unity and universal brotherhood in the minds of the young people. I am glad you have chosen the very same place for this function also. On an occasion like this, it will be useful for us to remember that Bharati desired our people to live together as brothers and sisters and cooperate us among themselves, not only for their own welfare but also for the progress and prosperity of the country. You will be pleased to know that Bharati loved his motherland very much and wished his countrymen to prosper irrespective of language, religion, or caste, because he sincerely felt that all of us are children of the same mother. He really thought that only when the country became independent from foreign rule, the people could progress, and that was the reason why he awakened our men and women through his many poems and made them fight for freedom. It is on account of the sacrifice made by our elders in the past we are now proud to be the citizens of a free country. I would appeal to you in all earnestness to cultivate the same sense of patriotism so that there can be no room for hatred against anyone. The great poet wanted us to be united and strong and very much desired that the resources of the nation should be properly spent for the welfare of the people. He also emphasized the need for giving the rightful place for women in our social life. I have read these poems over and over again from my school days and I have been greatly benefited by them. I would therefore like you to read his poems with interest so that you can also be inspired by his message and develop a national outlook. It is a matter for pride that he had great love for his language. You know, his poems are in Tamil, and at the same time, the message he gave through them is for the welfare and progress of the humanity as a whole. It is on account of the universal nature of his poems that they have been translated in a number of Indian and foreign languages. At this stage, I am not going to speak more about the greatness of Bharati because eminent speakers who are present will deal with it in detail. Letter dated 5th June 1982 from the manager Pandian Paper Mills, Palani to Messrs. Kumaran and Sons, booksellers, Race Course, Coimbatore. Dear sirs, we thank you for your letter of the 2nd instant written to us in response to our advertisement in the newspapers and note that you are interested in taking up dealership for our products in Coimbatore and Salem districts as decided by you. Our terms and conditions for appointment as dealers together with a copy of the price list are enclosed. We have also sent to you by separate post samples of different kinds of paper produced by us. In this connection, we are glad to inform you that we are in this field for over 2 decades and have been improving the quality of paper from time to time by adopting the latest technology. Our products are in great demand not only in the state and the central government offices but also in supplying our goods to the
leading printers and publishers. We hope and trust that our terms will be agreeable to you. In case you require any further information, we will be glad to furnish you. On hearing from you, we will be pleased to depute our representative to visit your place and discuss in detail about the terms of agreement between us. Hoping to hear from you as early as possible. Yours faithfully. Stop. இந்த பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா 7 நிமிஷத்துல போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 70ஸ்ல இருந்து போட்டேன். இப்ப 90ஸ்ல இருந்து இப்ப 80ஸ்ல இருந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? 70 டு 80 ஒரு பேசேஜ், 80 டு 90 ஒரு பேசேஜ் போட்டிருக்கேன். இப்போ வந்து 90 டு 2000 ஒரு பேசேஜ் போட போறேன். ரெடியா இருங்க. Ready? English Attempt Senior, July 1995. 5 seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second, start. Ladies and gentlemen, on behalf of the Government of India, I welcome you to this country. As you are very well aware, India has been associated with the United Nations during the last many years. This is because we believe in the aims and objectives of this great organization. Of course, it is true. To some extent, take this world body has failed in its endeavors to bring about peace and progress in some parts of the world. But nevertheless, we believed in its usefulness and decided to support it in the hope that satisfactory results will come sooner or later. We are gathered here today to discuss about the various problems faced by the countries in Asia. During the last many years, these problems have been considered in the world context. As a result, these countries have been neglected. It was not considered important enough for as much attention to be given to it as was given to certain other parts of the world. But we have to attach more importance to the problems in Asia because they affect us more intimately. As far as India is concerned, one problem which demands immediate attention is food. It is an extraordinary state of affairs that in a country like India, we do not have self-sufficiency in food. There is obviously something wrong in our approach to agriculture. I have, however, no doubt in my mind that India can produce enough food, if not immediately, but in the course of a few years. But at the present moment, we have to face this problem. Of course, other urgent problems will also come up before you for discussion. Looking at these problems from a long-term point of view, it seems to me that various deficiencies have to be made good. We have to increase our production, both agricultural and industrial, in order to see that the standard of living of our people
is increased to a great extent. It is considered necessary that a country like India and other countries in Asia should be industrialized so that it can increase and modernize agricultural production. It is important in this context that advanced countries should help us in this process with capital equipments and their special experience. But in doing so, it is to be borne in mind that no ASEAN country will welcome any such assistance if there are conditions attached to it. We would rather delay our development than submit to any kind of domination by any other country. This is a principle which is accepted by everyone in India. I am sure that people in other countries in Asia also accept it. Now, I would like to say a word about population in India. A great deal has been said and written about our tremendous population. It is true that we cannot solve any problem in our population. Growth is not checked efficiently and as quickly as possible. Well, I have no desire for the population of India to go on increasing. I am all in favor of checking this growth. Finally, ladies and gentlemen, you have come to this country for the first time. I believe that one of the points you have to determine is the location of your temporary headquarters. Probably there will be the question of locating the regional office. It is for you to determine. But on behalf of the government of India, I have great pleasure in inviting you to have your headquarters in India. I once again express my welcome to all of you and wish you success in your endeavors. Letter from Messrs. Johnson and Company Limited, Madras to Messrs. Patel and Company, Bombay. Dear sirs, with reference to our order dated 2nd instant, we shall be glad if you will kindly let us know when we may expect delivery of the goods. We wrote to you on this subject last month, but up to this time we have not received any reply from you in the matter. We must have a definite promise of yearly delivery by return of post. Otherwise, we may have to cancel the order altogether as these goods are urgently required and our work here is being delayed in consequence of their non-delivery. We are sorry to inform you in this connection that you are treating us very badly with regard to these deliveries. We also wish to inform you that unless immediate steps are taken to prevent such long delays, we shall be compelled to transfer our orders to another company who will treat us with more consideration. You have been supplying these goods for 6 years, and in the circumstances, we consider that we deserve better treatment at your hands. Apart altogether from this, we have been writing to you on the subject for the last 2 or 3 months, but our letters seems to have been absolutely ignored. We would therefore like to request you to look into the matter urgently and let us have a proper reply at once. Yours faithfully. Stop. இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டா 7 நிமிஷத்துல தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 70ஸ்ல இருந்து ஒன்று, 80ஸ்ல இருந்து ஒன்று, 90ஸ்ல இருந்து ஒன்று போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களா வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 8 நாள் ஒரு 10 பேசேஜா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இப்படி கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். 1971, 81, 91,
2001, 2011. ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு. அடுத்து வந்து 72, 82, 92, 2002, 2012 இதெல்லாம் ஒரு செட்டா பண்ணலாம். அதுக்கப்புறம் 73, 83, 93, 2003, 2013, அதுக்கப்புறம் 94, 74, 84, 94, 2004, 2014. ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு. ஸோ மொத்தம் 8 நாள். ஓகேங்களா? இந்த மாதிரி 8 செட்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லா நாளும் எல்லா வருஷத்தோட பேசேஜும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அதாவது எல்லா டைப் ஆஃப் வேர்ட்ஸும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். 70ஸ்ல ஒரு 2 பேசேஜ், 80ஸ்ல ஒரு 2 பேசேஜ், 90ஸ்ல ஒரு 2 பேசேஜ், 2000 அந்த ரேஞ்சில ஒரு 2 பேசேஜ், 2010க்கு மேல ஒரு 2 பேசேஜ். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லாஸ்ட் நாளும் அதே மாதிரி ஒரு செட் வச்சுக்கோங்க. 2023 வச்சுக்கோங்க, 2019 வச்சுக்கலாம், அல்லது 2009 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் 999 வச்சுக்கலாம், 89 வச்சுக்கலாம், 79 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து வர மாதிரி ஒரு 2 பேசேஜ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இவ்வளவுதாங்க. நம்ம லைவ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து முடிச்சுக்கலாம். திருப்பி சொல்றேன், எக்ஸாம் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே. இங்கிலீஷ் அட்டன் சீனியர், இங்கிலீஷ் அட்டன் ஜூனியரா இருக்கட்டும், சீனியரா இருக்கட்டும், இன்டர்மீடியட்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே நடக்க போகுது. தமிழ் ஷார்டன் ஃபுல்லா வந்து ஜூனியர், சீனியர் இதெல்லாம் வந்து சாட்டர்டே நடக்க போகுது. ஓகேங்களா? எக்ஸாம் டைம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோவோட மிடில்ல சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஒரு முறை நீங்க பார்த்துக்கலாம். பிடிஎஃப்பும் இருக்கு, அவைலபிளா இருக்கு. அதையும் வேணா குரூப்ல அனுப்புறேன். அதையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. எக்ஸாமோட டேட்டு, டைம்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை ஒரு தடவை நம்மளோட லைவ்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? பிடிஎஃப்பும் அனுப்பிடுறேன். கவர்மெண்டோட பிடிஎஃப் உங்களுக்கு டைம் டேபிள் அனுப்பிடுறேன். குரூப்ல அனுப்பிடுறேன். ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவும் போட்டோம். பரவாயில்ல, ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். அதே மாதிரி பென்சில், ஷார்ப்னர், ஸ்கேலு, ப்ளூ, பிளாக், லெட் இதெல்லாம் கொண்டு போங்க. கண்டிப்பா ஹால் டிக்கெட் வந்துடும். ஹால் டிக்கெட் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? ஒரு ஐடி கார்டு எடுத்துக்கங்க எதுக்கும். ஹால் டிக்கெட் போதுமானது. இருந்தாலும் நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடியோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? மிஸ் பண்ணாம இதெல்லாம் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? ஷார்ப்னர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. அங்க போய் ஏதாவது பென்சிலோட அந்த முக்கு உடைஞ்சிருச்சுன்னா அங்க டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஒருத்தட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அதனால ஷார்ப்னர், பென்சில், ஸ்கேலு, ப்ளூ லெட்டு, பிளாக் லெட்டு, ஹால் டிக்கெட்டு, ஒரு ஐடி கார்டு, அதாவது ஆதார் ஐடியோ அல்லது ஓட்டர் ஐடியோ, கவர்மெண்டோட ஐடி கார்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ப்ராப்பரா அதெல்லாம் கொண்டு போய்க்கோங்க. நம்ம வந்து இதோட லைவை வந்து முடிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 8 நாள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன். 71, 81, 91, 2001, 2011, 2021 கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு செட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து 72, 82, 92, அடுத்து 2002, 2012, 2022. ஸோ இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செட்டு 8 நாள் 8 விதமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? 8 நாளுமே எல்லாமே கவர் ஆயிரும். உங்களுக்கு 70ஸும் கவர் ஆயிரும், 80ஸ், 90ஸ், 2000 அந்த ரேஞ்சு, 2010க்கு மேல இருக்கக்கூடிய ரேஞ்சு, 2020க்கு மேல இருக்கக்கூடிய ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். டவுட் இருந்தா கண்டிப்பா வந்து நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், ஆனாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. டவுட் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கேட்கக்கூடியதுதான். இந்த நேரத்துல கேட்க வேணாம். டவுட் வந்து வாட்ஸ்அப்ல கேளுங்க. நல்லா கவனிங்க. திருப்பி சொல்றேன், ஷார்ப்னர், பென்சில், ஸ்கேலு, ப்ளூ லெட்டு, பிளாக் லெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்டோட ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 8 நாள் வந்து ஒரு நாளைக்கு 10 அல்லது 12 அல்லது 8 பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு பேசேஜையும் 2 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அல்லது 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லைன் பை லைன் எழுத வேணாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஹார்ட்வேர்ட்ஸ் பார்த்துட்டு, ஹார்ட்வேர்ட்ஸ் கூட எழுதி பார்க்க வேணாம். ஹார்ட்வேர்ட்ஸ் கண்ணில் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 7 நிமிஷம் பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 7 நிமிஷம் பேசேஜ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சுன்னா 6.25 நிமிஷம் பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 6.25 நிமிஷம் பேசேஜ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா 6.5 நிமிஷம் பேசேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 6.5 நிமிஷத்துக்கும் கீழே போகணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 70s, 80s, 90s, 2000 ரேஞ்ச், 2010க்கு மேல இருக்கக்கூடிய ரேஞ்ச், 2020க்கு மேல இருக்கக்கூடிய ரேஞ்ச், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செட்டா பிரிச்சுக்கிட்டு 8 நாள நீங்க இந்த மாதிரி டிவைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லா பேசேஜும் கவர் பண்ணிடலாம். ஒரு சில பேசேஜ் விட்டு போனா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஒரு 10ல இருந்து 20 பேசேஜ் விட்டு போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி 70s, 80s, 90s, 2000, 2010க்கு மேல, 2020க்கு மேல, ஸோ இதெல்லாம் இந்த ரேஞ்சில் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லா வேர்ட்ஸும் உங்களுக்கு கவர் ஆயிடும்.
புரியுதுங்களா? இப்ப நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா, இப்ப சனிக்கிழமை வந்து இந்த ஒரு செட் பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எல்லா வார்த்தைகளும், எல்லா வருஷத்தோட வார்த்தைகளும் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதாவது எப்படி சொல்றேன்னா, 70ஸ்னா அது ஒரு டைப் ஆஃப் வார்த்தைகள். அது ஒரு விதமா இருக்கும். 80ஸ்னா அது ஒரு விதமா இருக்கும். 90ஸ் அது ஒரு விதமா இருக்கும். வார்த்தைகள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கும் கொஞ்சம் அ சேஞ்சஸ் இருக்கும். அது 70ஸ், 80ஸ்லாம் கண்டிப்பா மிகப்பெரிய சேஞ்சஸ். ஒரு 2000 பேசேஜ் 70ஸ் பேசேஜ் எடுத்து பாருங்க. ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். 70ஸ், 80ஸ், 90ஸ் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 2000 2010க்கு மேல ஒரு ரேஞ்சுல இருக்கும். 2020க்கு மேல எடுத்து பாருங்க. இந்த 2019ல இருந்து எடுத்து பாருங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா ரொம்ப டஃப்பா இருக்கும். 2019, 20 இதெல்லாம் எடுத்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதே மாரி 70ஸ் டஃப்பா இருக்கும். 80ஸ் டஃப்பா இருக்கும். 90ஸ் வந்து ஒரு ஆவரேஜா இங்கிட்டா, அங்கிட்டான்னு தெரியாம இருக்கும். 2000லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். 2010க்கு மேல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2019க்கு மேல கொஞ்சம் டஃப்பா இருந்திருக்கு. 2023 கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? அதனால என்ன சொல்றேன்னா, ஈஸி, கஷ்டம் எல்லாமே மிங்கிள் பண்ணி நீங்க வந்து அந்த ஒரு 8 நாள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அதான் நல்லது. ஓகேங்களா? இதோட வந்து நம்ம வந்து லைவ்வ வந்து முடிச்சுக்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா WhatsAppல கேளுங்க. தேங்க் யூ.